பாரதியாரின் பாடல் எந்த அளவுக்கு ஊக்குவித்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆறுமுகமாகிய நான் கவிஞர் கண்ணதாசனுடைய மிகவும் ரசிகன். ஆனால் அதே சமயத்தில் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட பாரதியாரை நினைவு கூர்ந்து அதே அளவில் கண்ணதாசன் எந்த அளவுக்கு நாட்டு விடுதலை தேசப்பற்றோடு இருந்திருக்கிறார் என்பதையும் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசையில் தான் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். இந்த ஆறுமுகம் எனும் நான். அந்த வகையிலே பாரதியார் சொல்லுவார், பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மீடில் பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார், வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலைமனைக்கும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று கோல் கொட்டுவோம் என்று நம்முடைய பாரத நாட்டை மிக உயர்த்தி பிடித்தார் பாரதியார். அந்த பாரதியாரின் நோக்கிலே கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கார் என்று பார்ப்போம். நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணுமா சேர்ந்து வாழும் வாழ்க்கை இனியது, தென்னாட்டிலே பொன்மீனும் விண்மீனும் விளையாடுது, மூன்று தமிழ் பேசுமிடம் எங்கள் நாடு என்று இவரும் அந்த இந்திய நாட்டை உயர்த்தி பிடிப்பதிலே பாரதியாருக்கு இணையாகவே வந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அதே போல விடுதலையுடைய தாகம் பாரதியாருக்கு மிக மிக அதிகம். எந்த பாடலை எடுத்தாலும் அதில் விடுதலை வேட்கை உள்ளே புகுத்துவதிலே அவர் வல்லவர். அவர் சொல்லுவார், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எமதன்னை விலங்கோடு போகும், என்று இது தீர்ந்து பொய்யாகும் என்று பாரதியார் ஒரு ஏக்க குரலாக சொல்லுவார். அதையே கண்ணதாசன் ஒரு வேகமாக சொல்லுவார். வாருங்கள், இன்குலாப் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத், பாரதமே என் அருமை பாரதமே, உன்னடிமை தீர மட்டும் போரிடுவோம், இது அன்னையின் ஆணை, தாயகமே என் இனிமை தாயகமே, உன்னை காப்பதற்கு போரிடுவோம், இது தந்தையின் ஆணை, இமயத்தின் வட எல்லை குமரியின் தென் எல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை, எங்கள் பொன்னாடு எந்நாளும் எம்மோடு, கொள்ளை கொண்டோரை பழி செய்வோம் கூண்டோடு என்று சொன்னபோது அந்த பாரதியினுடைய வேகம் என்னுடைய கவிஞர் கண்ணதாசனுடைய எழுத்திலே எனக்கு தெரிந்தது. அடுத்து பாரதியார் சொல்லுவார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். கண்ணதாசன் சொல்றது பாருங்க, ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே என்று அழகாக பாரதியார் அந்த பாடலுக்கு இணையாக, பாரதியார் சொல்லிய பாடலுக்கு இணையாக நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அழகாக சொல்லுவார். பாரதியாருக்கு கோபம் வரும், அடிக்கடி கோபம். கவிஞனுக்கு இருந்தால் உணர்ச்சி வசப்படுவோன் கவிஞன். அது பாரதியாருக்கு உண்டு, கண்ணதாசனுக்கு உண்டு. அந்த பாரதியார் ஒரு முறை சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்திடுவோம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார். கண்ணதாசன் சொன்னார், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் நம் நாட்டில் பொது உடைமை என்று கண்ணதாசன் சொல்லுகிறார். அடுத்த அடியிலே சொல்லுவார் பாருங்கள், பாலென அழுவோருக்கு பால் தருவோம், பசு கூலென துடிப்போருக்கு சோறிடுவோம், தாயகம் காப்போரின் தாழ்வணிவோம், யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் என்று சொல்லும் பொழுது பாரதியாருடைய அந்த உணர்ச்சியும், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் அழித்திடுவோம் என்று சொன்ன வேகம், இவர் தன்னுடைய பாடலிலே எடுத்து வைக்கின்ற பாங்கை பார்க்கும் பொழுது, தேசப்பற்று நினைக்கும் பொழுது, எந்த கவிஞர்களும் ஈடு இணையற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.